என் தங்கப்பிள்ளையே, 5 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். என் குழந்தை, நீ எதிர்பார்த்த நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த விஷயத்தை உனக்கு கிடைத்த பிறகு நீ விட்டு விடாதே. என் குழந்தை, ஏங்கி தவித்ததல்லவா இத்தனை நாட்களும் உன் தாயானவள் என் முன்னால் கேட்டு நின்றதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது மட்டுமே போதும் என்று நீ நினைத்த விஷயமல்லவா? இப்படியும் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா, இப்படியும் இந்த வாழ்க்கை நமக்கு நடக்குமா என்று என் பிள்ளை, நமக்கெல்லாம் இதுவெல்லாம் நடந்து விடாது என்று ஒரு கட்டத்தில் முடிவெடுத்து ஒதுங்கி நின்ற விஷயமல்லவா? எப்பொழுதும் நமக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகின்றது. நடந்துவிடும், நடந்து முடிந்துவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில் அது நம் கைகளுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாகவே வந்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ தெய்வத்தை கூட அதிகமாக இப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் தான் வணங்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் தெய்வம்தான் நமக்கு கொடுக்கவில்லையே. நாமும் கெஞ்சி பார்த்தோம், காலடியில் விழுந்தும் பார்த்தோம், கண்ணீர் விட்டு கதறியும் பார்த்தோம், தெய்வம் கண் திறந்து பார்க்கவில்லையே என்கின்ற மனநிலையில்தான் என் பிள்ளை இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனநிலையை கண்டு அம்மா நிச்சயமாக உன் மீது வருத்தப்படவில்லை. என் குழந்தையின் இடத்தில் இருந்து பார்த்தால் நீ நினைப்பது எல்லாம் சரி என்று நிச்சயமாக யாருக்காக இருந்தாலும் தோன்றிவிடத்தான் செய்யும். அதுபோலத்தான் உன் தாயானவள் எனக்கும் உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய மனவேதனைகள் என்னவென்று புரிகின்றது. என் தங்கமே, இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதை, நீ அழுது புரண்டதை நான் உனக்கு கைகளில் தந்துவிடப் போகின்றேன். என் பிள்ளை, எதற்காக என்னிடத்தில் மனம் விரும்பி வந்து இந்த தாயானவளிடத்தில் கேட்டு நின்றாயோ, இது ஒன்று போதும் அம்மா, இந்த வாழ்க்கை எனக்கு முழுமையடைந்துவிடும் என்று சொன்னாயோ, அந்த விஷயத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன். என் பிள்ளையே, வேண்டியது எல்லாமே கிடைத்தாலும் இந்த ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்பதற்காக நீ மனம் நொந்து போயிருந்ததை அம்மா காணத்தான் செய்கின்றேன். மற்றது எல்லாம் எனக்கு இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை தாயே, இது மட்டும் எனக்கு கொடுத்துவிடு அம்மா என்று என் பிள்ளை கேட்டதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன். 7 ஆண்டுகால தவமல்லவா? 5 ஆண்டு காலம் அதன் மீது நீ அதிக அக்கறை கொண்டு தேடத் தொடங்கினாயல்லவா? இதற்கு மேலும் இது கிடைக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கையில் அது நமக்கு கிடைக்காமலேயே போய்விடும் என்கின்ற முடிவுக்கு வந்து விடலாம் என்று எண்ணுகின்றாயல்லவா? என் தங்கமே, இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்துவிட நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தங்கமே, நீ என்னதான் மனது விட்டு போய் நின்றாலும் முன்பு நீ என் மீது கொண்ட அன்பு, இந்த தாயானவளின் மீது கொண்ட அக்கறை, இந்த தாயானவளிடத்தில் நீ எதிர்கொண்ட அத்தனை விஷயங்களும் என்னை உன் பக்கம் ஈர்க்க வைத்தது. என் பிள்ளைக்கு இதை கொடுத்து விட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தது இன்றல்ல, நான் என்றோ முடிவெடுத்து விட்டேன். ஆனால் அது உன் கைகளில் கிடைப்பதற்கு சரியான நேரம் என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா? சரியான நேரத்தில் அதை உன் கைகளில் கொடுத்தால்தான் உனக்கு அதன் பலன் கொடுக்கும். அதனால்தான் அம்மா சரியான நேரத்தை எதிர்நோக்கி உன் கைகளில் இதனை கொண்டு வர வந்திருக்கின்றேன். இன்று நீ இதை பெற்ற பிறகு நிச்சயமாக மன மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்ததும் முதலில் சோதனைகள் அதிகமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.
சிவனை வணங்குபவர்களுக்கு எப்படி சோதனை காலம் அதிகமாக இருக்குமோ அதுபோலத்தான் இந்த தாயானவளும். என்னை வணங்கினால் முதலில் உனக்கு சோதனை காலம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சோதனை காலங்கள் எல்லாம் உனக்கு முடிந்த பிறகு நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு நல்ல காலம், நீ எதிர்பார்த்ததை விட ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கும். அதுதான் நீ சிவனை வழிபடுவதற்கும் இந்த வராகியை வழிபடுவதற்கும் உள்ள ஒற்றுமையாகும். சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவள் அல்லவா உன் வராகியானவள். அதனால் என் பிள்ளை, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட இந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க அம்மா வந்திருக்கின்றேன். இன்றிலிருந்து உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு உருவாகப் போகின்றது. என் குழந்தை, எதை உன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து என் முன்னால் நின்று, அம்மா, இந்த வராகி உன்னை நான் நம்பியதற்கு பலனை நீ கொடுப்பாயா, அல்லது என்னை இப்படியே விட்டு விடுவாயா, என்னை ஏன் நம்பினாய் என்று என்னை பார்த்து கேள்வி கேட்டு விடுவாயா என்று என் பிள்ளை மனம் வெதும்பினாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் என்று அம்மா உனக்கு வாக்கு தரவில்லை. உன்னுடைய இந்த 5 ஆண்டு கால தவத்திற்கான பலன்தான் கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன். அம்மா, நீ சொல்கின்றாய் நடக்குமா என்று சந்தேகிக்காதே. என் தங்கமே, தெய்வம் ஒரு வார்த்தை உனக்கு சொல்லிவிட்டால் அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, நீ ஒரு முறை ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது உன் மனது என்னவெல்லாம் நினைக்கின்றது தெரியுமா? என் தங்கமே, உன்னுடைய மனது யோசிக்கின்ற விஷயம், நமக்கு இது கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம்? இத்தனை காலம் தாமதத்திற்கு பிறகு கிடைத்தால் அது நமக்கு உண்மையில் நல்ல பலன்களை கொடுக்குமா? நாம் இனிமேல் சந்தோஷமாக இருப்போமா என்ற எண்ணமும் உன் மனதின் ஓரத்தில் ஓடத்தான் செய்யும். ஏனென்றால் என் பிள்ளை, என்ன கிடைத்தாலுமே மனதிற்கு திருப்தி என்ற ஒன்று மட்டும் இருந்து விடாதல்லவா? என்ன இருக்கின்றதோ அதை வைத்து திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணமும் முதலில் உனக்கு இருக்க வேண்டும். நான் இன்று கொடுப்பது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிகவும் வேண்டியது. இது ஒன்று இருந்தால் உன் மனநிலை மாறிவிடும் என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்து கொண்டதனால்தான் இன்று உனக்கு இதனை தருவதென்று முடிவெடுத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நீ இதை பெறும் பொழுது என்ன மனநிலையில் இருக்கின்றாயோ அதே மனநிலையில் கடைசி வரையும் நீ இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இதை தொலைத்து விட்டேன் என்றோ அல்லது என் வாழ்க்கையில் இது இல்லாமல் போய்விட்டது என்றோ நீ என் முன்னால் வந்து நிற்கக்கூடாது. வாய்ப்புகள் சிலருக்கு வேண்டுமானால் 2 முறை 3 முறை தட்டலாம். ஆனால் என் பிள்ளை, உனக்கு இந்த வாய்ப்பு ஒரு முறைதான். கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்கமே, சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு அதிக காத்திருப்பை கொடுக்கும். இந்த காத்திருப்பை நீ நமக்கு பொறுமையாக இருப்பதற்கான நேரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய சிந்தனையை அதிகரிப்பதற்கான நேரம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா? இப்பொழுது உன்னிடம் ஒரு குழந்தை வரம் இல்லை என்று பல ஆண்டுகளாக என் முன்னால் தவம் இருக்கின்றாய் என்று வைத்துக்கொள். அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலம் உனக்கு அந்த குழந்தை வரம் கிடைக்காமல் இடைப்பட்ட இந்த நேரத்தில் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? குழந்தை இல்லையே என்று அழுது புரண்டிருக்க வேண்டுமா? நிச்சயமாக கிடையாது. தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்துவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்ப்பதற்கான அனைத்து வேலைகளையும் நீ செய்திருக்க வேண்டும். அந்த பிள்ளை நாளை வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் வளர்வதற்கான அத்தனையையும் நீ சேர்த்து வைத்திருக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தை நீ அதற்குத்தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். இடைப்பட்டு காத்திருப்புக்கான நேரத்தை உன்னுடைய எதிர்காலத்திற்காக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக நீ செய்துவிட வேண்டும். என் தங்கமே, இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்படி உன்னுடைய மனநிலை எதையெல்லாம் சார்ந்து இருக்கின்றதோ,
உன்னுடைய வாழ்க்கையானது எதையெல்லாம் சார்ந்து இருக்கின்றதோ அதற்காக உனக்கு தகுதி இல்லை என்று நினைப்பதை விடுத்து தெய்வம் நமக்கு தரும் என்பதனை புரிந்து கொண்டு அதை பெறுவதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள். அந்த நேரம்தான் உனக்கான காலதாமதம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருப்பது எல்லாம் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். இங்கு யாருக்கும் எதுவும் கிடைக்காமல் போகாது. உனக்கு அதனை பெறுவதற்குரிய அத்தனை தகுதிகளும் இருக்கும் பட்சத்தில், நீ அதை பொக்கிஷமாக பார்க்கும் பட்சத்தில், உனக்கு நீ விரும்பியது உன் கைகளில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியின் பிள்ளையாகிய நீ இனி ஒரு நாளும் கண்ணீர் சிந்திவிட மாட்டாய். அம்மா உன்னை அந்த நிலையில் ஒரு நாளும் வைத்து விட மாட்டேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.